வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு என்ன தெரியுங்களா, கோதுமை மாவில் அப்பம். செம்ம அப்பம். இது நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவில் செஞ்சு நம்ம வந்து வெல்லத்துக்கு பதிலாக வந்து நம்ம இது நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுக்கோம். இது எப்படி செய்யலாம், எப்படி என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ கூட போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். நம்ம இப்போ ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? என்னென்னா இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு அப்பம் செய்யலாங்களா? அப்பம் செய்கிறதுக்கு ரேஷியோ படி நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இந்த கோதுமை மாவை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வச்சுருக்கிறேன். இந்த கோதுமை வச்சு நம்ம அப்பம் ஒன்று செய்யலாம். அது எப்படி செய்யலாம், எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ நம்ம கோதுமை ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோ படி பார்த்தோன்னா இதில் நான் வந்து 2 கப்பு கோதுமை மாவு போடுறேன். இது அரை கப்பு, இது அரை கப்பு கிராம்ஸ் இது அந்த கப்பு. அதனால் வந்து 2 கப்பு இதில் போட்டுக்கிறேன் நான். இது 2வது கப்பு கோதுமை மாவு. இப்போ நம்ம எந்த கப்பால் அளந்தோமே அதே கப்பால் வந்து 1 கப்பு வந்து ரவை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்பு கோதுமை மாவு, 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு ரேஷியோ வந்து ரவை, அதையும் போட்டுக்கலாம். அதே கப்பால் 1 கப் அளவு வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு நாட்டு சர்க்கரை, இதுதான் ரேஷியோ ஃப்ரெண்ட்ஸ். இதைப்படி வந்து நம்ம வந்து இதில் 2 கப்பு அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாட்டர் ஊற்றிக்கலாங்க. எந்த கப்பால் நம்ம ரவை கோதுமை மாவு அளந்தோமோ அதே 2 கப்பு தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். இன்னொரு கப்பு தண்ணி. இது நம்ம இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்ம கட்டி மட்டும் இல்லாத நல்லா வந்து எதுவுமே இல்லாத நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி வந்து அதிகமாகிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வந்து 2 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஆனால் வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம வந்து நம்ம அந்த எண்ணெயில் போடும் போது பிரிஞ்சிரும். இதுக்கு வந்து நம்ம கட்டியாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அது அப்பம் வரும். அது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா தண்ணி மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து, இப்போ 2 கப்பு கரெக்டான அளவு. இப்போ எனக்கு இது பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு இது அளவு வந்து அடுத்த அளவு கொஞ்சமாக பார்த்து கரெக்டாக ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக நல்லா வந்து நம்ம கட்டிகள் இல்லாத நல்லா கரைச்சிட்டோம். இந்த பாருங்கள், இந்த அளவு கட்டி இருந்துச்சுன்னா போதும். இந்த பாருங்கள், இப்படி நின்று ஊற்றணும். இந்த பிறகு ஊற்றணும். இப்போ அப்படியே வச்சுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் மட்டும் அப்படியே போட்டுருங்க. ஏலக்காய் போட்டு அப்படியே கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து அப்போ ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டை எடுத்துடலாம். இப்போ கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை ஒரு சோடா மாவு போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணும்னா இது போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த பிறகு நம்ம ரவை போட்டோம் இல்லைங்களா, ரவை போட்டனால வந்து தண்ணியெல்லாம் கரெக்டாக பக்குவமாக ஆயிடுச்சு. ஆனால் வந்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா இந்த எண்ணெயில் போட்டோடனே எல்லாமே பிரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இப்போ போயிட்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம சோடா மாவு போட்டு கொஞ்சம் ஒரு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இப்போ போயிட்டு நம்ம தவாவில் போட்டு அப்பத்தை போட்டுடலாம். இப்போ வந்துங்க ஒரு கடாயில் வானலில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஆனால் ரொம்பவும் காய விடாதீங்க, நடுத்தரமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டியை விட்டு நம்ம வந்து நடுவில் வந்து மெதுவாக விட்டுடலாம். இந்த ஒரு கடாயில் வந்து உங்களுக்கு பாருங்க எந்த அளவு வந்து உங்களுக்கு வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு வாட்டமாக இருக்குதான்னு பாருங்க. ஆனால் வந்து இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமாக இருக்கணும். இப்போ பாருங்க, அப்படியே திருப்பி போட்டுருங்க. பாருங்க அப்படியே எவ்வளோ உப்பி வருது பாருங்க. பாருங்க எவ்வளோ புஷ்ஷுன்னு ஊப்பி வருது பாருங்க. ஏன்னா வந்து இந்த பாத்திரத்தில் எனக்கு வந்து ஒன்று தான் போட முடியுது. நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேவுது. நல்லா கொஞ்சம் அடியாக இருக்கணும். அடிக்கணமாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா வேவறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா பிரிஞ்சு போகாது. அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா இப்போ எல்லாமே அப்படியே விலகி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த பாருங்க நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்க அடியிலே நல்லா வெந்துச்சு பாருங்கள்.
இந்த கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இதாகிட்டோடனே நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நல்லா உப்பலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அப்பத்தை எடுத்துடலாம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து செகண்ட் பேட்ச் ஒன்று போடுறாங்க பாருங்கள், நல்லா பாருங்கள். இதை பாருங்கள் அப்படியே மெதுவாக போடுங்க. அப்படியே நல்லா உப்பி வரும் பாருங்கள். இதை பாருங்கள் நல்லா உப்பி வருதுங்களா? இந்த நேரத்தில் அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பிடுங்க. இருங்க கொஞ்சம் வேகட்டும். இது பாருங்க அப்படியே திருப்பிக்கலாங்க. இதை பாருங்க, இது பாருங்க எவ்வளோ உப்பி நல்லா இருக்கு பாருங்க, நல்லா புஷ்ஷுன்னு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்ம எல்லா அப்பத்தையும் போட்டு எடுத்துக்கணும். ஆனால் வந்து எண்ணெய் மட்டும் மீடியத்தில் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சேன்னா உள்ளே வேகாது. மேலே வரைக்கும் தான் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. இது மீடியமாக இருக்கணும். அதாவது ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உள்ளே வேகிறதுக்கும் வெளியே வேகிறதுக்கும். இதை பாருங்கள் எல்லாமே ஒரே பக்கமாக வெந்துருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதை பாருங்க எடுத்துடணும். இதை பாருங்கள் அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாம் இருக்கிறதையும் ஊற்றி எடுத்துடலாம், எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ செம்ம சூப்பரான கோதுமை மாவில் செய்த அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து அந்த 2 கப்பு மாவில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நல்லா பெருசாக இந்த பாருங்க, நான் பெருசாக போட்டிருக்கேன் அப்போ. அதனால் எனக்கு வந்து 3 5 6 பீஸ் வந்திருக்கு. எனக்கு 6 பீஸ் அப்போ வந்திருக்குதுங்க. இதை நீங்களும் செய்து பாருங்கள். ஆனால் செம்ம சூப்பராக இருக்குங்க. கோதுமை மாவில் அப்போ வந்து நம்ம இது செஞ்சுருக்கிறத, அதுவும் வந்து நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை கூட போட்டு நீங்கள் செய்யலாம். நான் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கேன். அதனால் வந்து நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். நான் இப்போ வந்து ஒன்றை எடுத்து உங்ககிட்ட நான் பிரித்து காட்டுறேன். அது எப்படி உள்ளே வெந்திருக்குதா வேகலையான்னு சொல்லிட்டு அது நீங்களே பாருங்கள். எவ்வளோ உப்பி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உப்பிடும். ஆனால் வந்து தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் வச்சுருக்க பாத்திரம் வந்து எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாத்திரம் வந்து கொஞ்சம் அடி கனமாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா இப்போ கீழே வந்து பாட்டம் வந்து சின்ன மெலிசாக இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும். அதனால் வந்து அடி கனமாக இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒன்றை எடுத்து நான் பிரித்து காட்டுறேன். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இதை பாருங்கள் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஏலக்காய், வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா தித்திப்பு இருக்கு இல்லைங்களா, அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சும்மா ஒரு 2 சாப்பிட்டாவே வந்து வயிறு ஃபுல்லாகிடும். அந்த அளவு டேஸ்ட் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நான் சொன்ன பக்குவத்தோடு கரெக்டாக நீங்கள் அளந்து போட்டிங்கன்னா, தண்ணியெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி உப்பி நல்லபடியாக சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தென் பாய்.